மை சேனல். இன்றைக்கி ஸ்டீம்டு வீட் உப்புமா. நார்மலான கோதுமை ரவை இதை களைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல் உள்ள ஒரு ஃபில்டரில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அது தேவையில்லை, இதை நகர்த்திடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தண்ணியில் போட்டாலே போதும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் நீங்கள் எப்படி ஸ்டீம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நான் 2 பேர் அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். அது ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை தாளிக்கு என்னென்ன தாளிப்போமோ, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகா காலத்துக்கு கிள்ளி போட்டுக்கிறேன், கடலைப்பருப்பு, கூட கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டுக்கலாம். ஒரு ஆனியன், இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு கேரட், காய் வதங்குற வரைக்கும் டைம் விட்டுட்டு வேக வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இதை நீங்கள் தட்டில் போட்டு உதுத்து கூட இதில் போடலாம். நான் இதிலே உதுத்துக்கலாம் அப்படியே போட்டேன். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில பேருக்கு உதிராக வராது, அது ஒன்று. எங்களுக்கு ஆயில் வேண்டாங்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சு ஒரு ட்ராப் நெய்யோ அவங்களுக்கு எந்த எண்ணெய் ஓகேவோ அதை விட்டு கடுகு தாளிக்கணும்னா தாளிச்சுட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டுருக்கேன். இவ்வளோ உதிராக இருக்கும். நீங்கள் வேக வச்சதை தட்டில் கொட்டி உதுத்துக்கோங்க, அது இன்னும் மணலாக இருக்கும். உதிராக உப்புமா வேணுங்கிறவங்க அந்த மாதிரி வரல அப்படிங்கிறவங்க இந்த டைப்பில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.